ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கூட் கிச்சன் கிராஃப்ட். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி ஒரு பன் வச்சு எப்படி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேவா? அதுக்கு வந்து இந்த மாதிரி நான் வந்து 3 பன் எடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து எத்தனை பன் வேணுமோ அத்தனை பன் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு இது செய்கிறதுக்கு ஒரு பன் இருந்தால் போதும். இப்போ வந்து அதில் ஒரு பன்லையே இந்த மாதிரி வந்து கோடு, அதாவது கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பண்ணும்போது நமக்கு 2 பீஸாக கிடச்சிரும். பாருங்கள், இப்போ வந்து நமக்கு 2 பீஸாக கிடச்சிச்சு. ஓகேவா? இந்த இடத்துல மட்டும் கட் பண்ணக்கூடாது, ஃபுல்லாக கட் பண்ணி போட்டக்கூடாது. இப்படி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் மயோனீஸ் தடவ போகிறோம். நான் வந்து பேக்கர்ஸ் எக்லெஸ் மயோனீஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட பேக்கர்ஸ் இல்லைன்னா ஹெல்மனஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதில் மயோனீஸ் தடவ போகிறோம், அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் கீழே வந்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கிட்டேன். அப்புறமேட்டு வந்து நான் இன்னும் கொஞ்சமுமே அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஏன்னா வந்து உங்களுக்கு நிறையா மயோனீஸ் பிடிக்கணும், நிறையா போட்டுக்கோங்க. அந்தளவுக்கு எனக்கு மயோனீஸ்லாம் வேணான்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. மயோனீஸ் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் ஓகேவா, மயோனீஸ் போடலைன்னா போட்டு தான் ஆகணும், கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். இப்போ வந்து அதை வந்து நான் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன். இப்போ மேலேயுமே அதே மாதிரி பண்ணிக்கணும். மேலே வந்து ஒரு சில பேர் விட்ருவாங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம மேலேயும் பண்ணிட்டோம்னா நமக்கு எக்ஸ்ட்ரா மயோனீஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம கீழே மட்டும் மயோனீஸ் அப்ளை பண்ணோன்னா நமக்கு வந்து கீழே மட்டுமே அந்த டேஸ்ட் வரும், மேலே வந்து அந்த டேஸ்ட் இருக்காது. அதனால தான் நம்ம வந்து இப்படி பண்ணுறோம். இப்போ வந்து ஃபுல்லாக வந்து நான் மயோனீஸ் வந்து அப்ளை பண்ணிட்டேன். எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணி விட்டதுக்கப்புறமேட்டு ஆனியன் எடுத்து நம்ம அதில் வைக்க போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து ஆனியன் எடுத்து அதில் வச்சாச்சு. அதுக்கு மேலே வந்து டொமேட்டோ, தக்காளி. ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் வச்சுட்டு அதுக்கு மேலே தக்காளி வைக்க போகிறோம். உங்களுக்கு வந்து பெரிய பண்ணாக தான் கிடச்சிச்சின்னா நீங்கள் வந்து 4 வெங்காயம் வச்சு 3 தக்காளி வச்சுக்கோங்க. இப்போ வந்து என்கிட்ட சின்னதாக இருக்குங்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ அதுக்கு மேலே வந்து கேபேஜ், முட்டைக்கோஸ் வந்து வச்சுக்கிட்டேன். ஓகேவா? இந்த மாதிரி வச்சுட்டு வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு கிடச்சிரும். அவ்வளோதான். பெருசாச்சுன்னா நீங்கள் கேபேஜ் வந்து 4 வச்சுக்கோங்க, இல்லாட்டி 3 வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ வந்து ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் வந்து அதாவது நெய் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த பர்கர், அது வந்து நம்ம இதுக்கு நடுவில் வந்து வச்சுட்டு அதுக்கு மேலேயும் வந்து நம்ம கொஞ்சம் வந்து அப்ளை பண்ணிக்கணும். நெய் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சோன்னு எள்ளு வந்து நம்ம அதுக்கு மேலே போட்டுக்கலாம். எள்ளு வந்து நான் இதில் கொஞ்சம் 3 ஸ்பூன்ஸ் வந்து போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து ஒரே 1 ஸ்பூன் போட்டாலே போதும். அதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து 3 ஸ்பூன் வந்து போட்டுட்டேன். அப்புறமேட்டு நான் வந்து 1 ஸ்பூன் தான் போட்டேன் எல்லாத்துக்கும். அப்புறமேட்டு வந்து திரும்ப கீழே வந்து அப்ளை பண்ணிட்டேன். நான் கொஞ்சம் இடத்துல மட்டும் அப்ளை பண்ணுங்கிறதுனால இப்படி அப்ளை பண்ணேன். நீங்கள் வந்து ஒரே வாட்டிலேயே நான் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையில்லை. அதுக்கு மேலே இன்னொரு ப்ரெட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து அப்ளை பண்ணி திரும்பவும் அதுக்கு மேலே அந்த இதை போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து போட்டாச்சு. இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அந்த இதை. ஓகேவா? இப்போ வந்து நான் அதை திருப்பி போட்டுக்கிறேன். திருப்பி போடும்போது கொஞ்சம் வந்து சாஃப்டாக இருந்தாலும் பரவாயில்ல, கிறிஸ்பியாக இருந்தாலும் பரவாயில்ல, அது வந்து உங்கள் இஷ்டம் தான். கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா வந்து கிறிஸ்பி ஆகிடும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு அதுக்கு மேலேயும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா அப்போ தான் ஃப்ளேவரியாக இருக்கும். ஓகேவா? ஃப்ளேவராக இருக்கணுங்கிறதுக்காக நான் இப்படி அப்ளை பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னொன்று வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே வந்து திருப்பி போட்டுடலாம். ஓகே. இப்போ வந்து அதையுமே திருப்பி போட்டாச்சு. இப்போ அதுலேயுமே வந்து அப்ளை பண்ணிட்டேன். இப்போ வந்து அதை திருப்பி போட்டாச்சு. திருப்பி போட்ட உடனே நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம். இதுக்கு மேலே சாஸ் ஊற்றணுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இது வந்து
நான் வந்து சாஸை வந்து வித்தியாசமாக போட்டு அது ஃபஸ்ட்டு போட்டது வந்து எங்கள் அம்மா போட்டாங்க, சீக்கிரமாக போட்டுட்டாங்க. நான் வந்து அவங்ககிட்டேருந்து வாங்கி ஸ்டார் போடுறேங்கிற பேரில் ரொம்ப லேட் ஆக்கிட்டேன். எனக்கு வரல. அவங்க போட்ட டிசைன் வந்து எனக்கு தெரில, என்னமோ போட்டிருக்காங்க. வளைச்சலிச்சு நான் வந்து ஸ்டார் போடுறேங்கிற பேரில் என்னத்தையோ போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து அது ரெண்டுத்தையும் வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்து அதை எடுத்துட்டோம். எடுத்துகிட்ட உடனே நமக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் வந்து இன்னும் 2 செஞ்சுருக்கேன். வந்து எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும், க்யூட் கிச்சன் கிராஃப்ட்டுக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து ஹார்ட் போட்டுருவேன். ஓகேவா? நீங்கள் வந்து என்ன டிசைன் வேணாலும் அதுக்கு மேலே போட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து 2 மட்டும் தனியாக காட்டுறேன் பாருங்களேன். நான் போட்டதை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? இது வந்து சாப்பிடும்போது செம்மையாக இருந்துச்சு. உள்ளே இருக்க பாருங்கள் எப்படி மயோனைஸ், தக்காளி, வெங்காயம் அழகாக தெரியுது. சாப்பிட்டோங்க, செம்மையாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பைட்லேருந்து லாஸ்ட்டு பைட் வரைக்கும் அதோட டேஸ்ட்டு வந்து நாக்கிலே இருந்துச்சு, போகவே இல்லை. இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், நம்ம வீடியோ முடிஞ்சிச்சு. நம்ம வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம க்யூட் கிச்சன் கிராஃப்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.